அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பெரிதான கிருபையும் இரக்கமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து என்னை ஆதரித்து வழிநடத்தி வருகின்ற என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் என் ரப்புவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த இறைவனுடைய கிருபையும் இரக்கமாய் இருக்கிறது. நான் என்றைக்கோ அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகி போயிருக்க வேண்டியவன். எனக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து உளையான சேற்றிலிருந்து என்னை எடுத்து நிலையான வாழ்வாகிய ரட்சிப்பை கொடுத்து இந்த இஸ்லாமியர்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தியிருக்கின்றான். அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். காய்ந்து போன பூமியிலே மழை வர்ஷிக்க பண்ணி அதிலிருந்து தாவரங்களை முளைப்பிக்க செய்து அதிலிருந்து தானியங்களை உற்பத்தி செய்து தான் படைத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பாரபட்சமின்றி போஷிக்கிற ரப்பு அவன். அவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. காய்ந்து போன மரங்களிலிருந்து விழும் சருகுகள் கூட அவன் பதிவேட்டிலே பதிவாகாமல் இருப்பதில்லை. மகத்தான அவனுடைய நாமத்திற்கு எப்போதும் துதியும் கனம் மகிமையும் செலுத்துகிறேன். நான் இதுவரை உங்களுக்கு முன்பாக சத்தியத்தை தான் கூறி வருகின்றேன். நான் அறிந்த உண்மைகளை, இறைவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு நான் அறிந்த உண்மைகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அது கதையோ கற்பனையோ அல்ல. அது உண்மையாகவே பைபிளை ஆராய்ச்சி செய்து அது இன்றைக்கு உள்ள இஸ்லாம், இன்றைக்கு பேசப்படுகின்ற இஸ்லாம், அது ஆதாம் காலத்திலிருந்தே பேசப்படுகின்றது என்பதை உங்களுக்கு உறுதியாக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற எத்தனையோ பேர் நபிகளாரின் காலத்தில் கூட எத்தனையோ பேருக்கு அவர்கள் கையில் உள்ள காரியங்களை வைத்தே உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ். உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை உமக்கு அருளினோம், அது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. அதாவது என்னுடைய கையில் கூட பைபிள் இருந்தது, ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை மட்டும் அது பாதுகாக்கிறது, உண்மைப்படுத்துகிறது. அதில் உள்ள பொய்களை அழித்து விட்டது. அப்படி பார்க்கும் பொழுது நஜாஷி என்ற எத்தியோப்பிய மன்னனிடம் மரியம் சூரே ஓதி காட்டப்படும் பொழுது அவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை என்ன என்றால், இயேசுவை பற்றி நான் அறிந்தவற்றில் ஒரு சிறு குச்சி அளவு கூட அதிகமாகவும் இல்லை, குறையவும் இல்லை. அவருக்கு எந்த அளவிற்கு இயேசு மீது ஒரு கரெக்டான ஒரு தெளிவான அர்த்தம் கொண்டிருந்தாரோ அந்த விஷயத்தை அந்த மரியம் சூரா தெளிவாக விளக்கிவிட்டது. அதே போல கற்பனைகள் எல்லாவற்றையும் உடைத்து பொய்யை அழித்து உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது குர்ஆன். இன்றைக்கு உங்களுக்கு நானும் உண்மையை அறிந்துதான் இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது இந்த அநேகரை பால் பவுடர் கொடுப்பார்கள், ரொட்டி கொடுப்பார்கள், முட்டை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் வறுமையை பயன்படுத்தி மக்களை கிறிஸ்துவத்திற்குள்ளே அழைத்த நாட்கள் உண்டு. அது எனக்கு நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன். இந்தியாவிலே அது பெரும்பாலும் நடந்தது. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், நான் புரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். இங்கே ஏகத்துவத்தை புரிந்து கொண்டேன், விளங்கிக் கொண்டேன், அதனால் இங்கு வந்திருக்கின்றேன். இஸ்லாமியருடைய தொழுகைகள், அவருடைய வழிபாடுகள் அருமையாக இருக்கிறது. அது உண்மையாகவே இறைவனுடைய வழிகாட்டுதல் வழிபாடுகளாக இருக்கிறது. ஆகவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இப்படிதான் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இப்படி நானும் உண்மையை புரிந்தவனாக உண்மையை உங்களிடத்திலே நான் சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புவின் மீது ஆணையாக உண்மையை தவிர இட்டு கட்டப்படுகின்றவை ஒன்றும் இல்லை. இப்போது நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், பைபிள் கூறும் மதினா. பைபிளிலே மதினாவை பற்றி பக்கம் பக்கமாக சொல்லப்படுகிறது. மதினா இல்லாத இடம் இல்லை பைபிளிலே. அதை கிறிஸ்தவ பாதிரிகள் மூடி மறைத்து விட்டார்கள். இன்றைக்கும் அதைதான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்கள் எல்லா காரியங்களையும் முழுக்க முழுக்க மூடி மறைப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அவர்கள் என்னதான் வெண்கல கதவுகளை கொண்டு இரும்பு தாழ்பாள்களை கொண்டு இவர்கள் இந்த ரகசியங்களை மூடி வைத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா 45:4-5-6 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். கர்த்தர் தெளிவா சொல்ற, இரும்பு தாழ்பாள்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து பொக்கிஷங்களை தருகிறேன் என்று சொன்னால் அது நம் நினைத்துக் கொள்ளக்கூடாது வெள்ளியும் பொன்னும் முத்தும் பவளமும் மாணிக்கும் மரகதமும் என்று. இது மனிதனுடைய ரட்சிப்புக்குண்டான மிகப்பெரிய ரகசியங்கள் அதிலே புதைந்து காணப்படுகிறது. ஆகவே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அங்கு ஒளிப்பிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ரகசியங்களை உனக்கு தருகிறேன். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபின் நிமித்தமாய் என்று கர்த்தர் கூறுகின்றார். அப்போது நான் இஸ்ரவேல், என்னை அறியாமலே நான் இஸ்ரவேலனாக இருந்தேன். நான் ஒரு யாக்கோபின் வம்சம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் இஸ்ரவேலனாக நான் என்னை அறியாமலே நான் விளம்பரப்படுத்திக் கொண்டும் நான் யாக்கோபின் வம்சம் என்றும் சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு இது போன்ற வசனம், நீ தெரிந்து கொண்ட, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பெயர் சொல்லி அழைக்கிறார். இது இஸ்லாமும் ஏற்றுக்கொள்கிறது. தாயின் கருவிலே அல்லாஹ் தம்முடைய விதிகளை நிர்ணயிக்கின்றான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தான். அவனுடைய நாமம் தெரியாதிருந்த எனக்கு அவனுடைய நாமத்தை தெரிவித்தான். என்ன நாமம்? நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நான் தான் கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இது இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு நாமத்தை எனக்கு நான் கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கும் போதே எனக்கு அறியும்படியாய் செய்த அந்த ரப்புவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். சொல்கிறான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் கர்த்தர் இல்லை என்று அவன் இந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து சில ரகசியங்களை வெளிப்படுத்தினான். அதில் இருந்து ஒரு ரகசியம் தான் பைபிளில் கூறப்படுகின்ற மதீனா என்ற ஒரு வார்த்தை. இந்த கிறிஸ்துவ பாதிரிகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குருடனுக்கு வழிகாட்டினால் இருவருமே குழியில் விழுவார்கள். சமீபத்திலே கூட ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு பாதிரியார், அவர் எப்பவுமே அதிகமாக பொய் பேசுவார். அவர் காவி நிறைய உடை அணிந்து அந்த முதலில் ஒரு வானத்திலிருந்து தேவதூதர் இறங்கி வந்து அந்த சேனலை ஓபன் பண்ணுவார்கள். அதில் உட்கார்ந்து ஒரு பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் பரலோகத்திற்கு சென்றாராம். அங்கே தேவர்கள் கூட்டம், ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றாராம். அந்த தேவர்கள் கூட்டம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்களாம். கடவுள் அங்கே இருக்கிறாராம். அப்போது இவர் எடுத்த கேசட்டுகள்லாம் அந்த டேபிள் மேலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா. இவர் அப்ப கடவுள் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ஒரு பேரை சொல்லி அழைத்து, வா வா, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, உன்னுடைய கேசட்டை நான் பார்த்தேன், நான் வீடியோவில் மேலே போட்டு பார்த்தேன், உன் கேசட்டை ரொம்ப நன்றாக இருக்கிறது, உன்னுடைய கேசட்டை இது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாதே, இது போன்ற அநேக கேசட்டுகளை செய்து எனக்கு கொடு, நான் இங்கே தேவதூர்கள் மத்தியில் விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தரம் வாய்ந்த பொய்யாய் இருக்கிறதப்பா இது, இதை விட ஒரு பொய்யே இல்லை. இப்படிப்பட்ட பொய்யை எப்படி நீர் இப்படி இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்? என்ன ஒரு அநியாயமாக அதை ஒரு பெண் உட்கார்ந்து அப்படியே உணர்ச்சி பொங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. குருடனுக்கு வழிகாட்டினால் இருவருமே குழியில் விழுவார்கள். அதை போன்றுதான் இந்த காரியங்கள் இருக்கிறது. அப்போது இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த கிறிஸ்தவ பாதிரிகள் அந்த வித பல ரகசியங்களை மக்கள் மத்தியிலே மூடி மறைத்து வைத்து விட்டார்கள். இது இந்த மதீனா என்ற விஷயம் உபாகமத்திலே கர்த்தர் சொல்லுகிறார்,
உபாகம் 33:2 கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரில் அவளுக்கு உதயமானார். பாரான் வனாந்தரத்திலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து உதயமாகி பாரான் மலையிலே 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். இது அனைத்துமே மதீனா என்று சொல்லப்படுகின்ற அந்த புனித பூமியில் நடந்த நிகழ்ச்சியாகும். இது எப்படி என்றால், இஸ்ரவேல் மக்களை பிர்ரோனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மோசஸ் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகின்ற காலத்திலே என் சமூகம் மோசஸ் கேட்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட ஜனங்களை மந்த நாவும் திக்குவாயுமாய் இருக்கின்ற நான் எப்படி இவர்களை வழிநடத்தி செல்வேன்? யா அல்லாஹ், நான் எனக்கு மிகப்பெரிய பாரத்தை கொடுத்து விட்டீரே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். My presence shall go with thee. Don't worry. நான் செல்வேன். இதான் சொல்றாரு. 10,000 பாரான் வனாந்தரத்திலே 10,000 பரிசுத்தவான்களோட அவர் எழுந்தருளி அங்கே கொண்டு போனார். அந்த பாரான் வனாந்தரத்திலே, அந்த பாரான் எந்த இடத்திலே கர்த்தர் எழுந்தருளினாரோ அதுதான் இன்றைக்கு புனித நகரமாகிய மதீனாவாக காணப்படுகின்றது. இந்த மதீனா ஒரு மலை பிரதேசம். இந்த மதீனாவிலே தான் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் உணவுக்காக இறைவனிடம் இறைஞ்சிய போது வானத்திலிருந்து காளைகளையும் மன்னாவையும் அனுப்பி போஷித்தது அந்த மதீனா மாநகரத்திலே தான். மண்ணு சல்வா என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளிலே காளைகள் மன்னா என்று சொல்லப்படுகிறது. இந்த காளைகளையும் மன்னாவையும் அனுப்பி போஷிக்கப்பட்டது அந்த மதீனா என்ற புனித நகரத்திலே தான். கசந்த மாறாவை மதுரமாக்கினது ஒரு கசப்பான ஒரு நீரூற்று. அதை அவர்கள் குடிக்கும் பொழுது இறைவனை நொந்து கொண்டார்கள், முறுமுறுத்தார்கள். அப்போது அந்த கசப்பான மதுரம் அந்த மாறா என்கிற நீரூற்று மதுரமானது மதீனா என்ற புனித நகரத்தில் தான். வறண்ட பாலைவனத்திலே மக்கள் தண்ணீருக்காக மோசே அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அவர்கள் முறையிடும் பொழுது, மோசே, அந்த கற்பாலையின் மேல் நீர் அடிப்பாயாக, அங்கு நீரூற்றை புறப்படுவதை நீர் காண்பாயாக. அந்த நீரூற்று புறப்பட்டது மதீனா என்ற புனித நகரத்தில் தான். அந்த கசந்த மாறாவை மதுரமாக்கினார். ஆக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த மதீனாவிலே நடைபெற்றது. மதீனாவை கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்த தேசமாக அது காணப்படுகிறது. அது பின்வரும் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மதீனா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் அக்காலத்திலே காதேஸ் பர்னேயா என்று சொல்லப்பட்டது. காதேஸ் என்றார் வாண்டரிங் இன் தி வைல்ட்னஸ். அந்த வனப்பகுதியிலே அலைந்து திரிந்த ஒரு பூமி காதேஸ். பர்னேயா என்றால் அலைந்து திரிந்த பூமி, காதேஸ் என்றால் புனித பூமி. இந்த புனித அந்த அலைந்து திரிந்த பூமி ஆகிய அந்த புனித ஸ்தலம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இது இங்கே நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவ என்சைக்ளோபீடியாவிலே சொல்லப்படுகிறது. காதேஸ் பர்னேயா என்பது அலைந்து திரிந்த ஒரு புனித ஸ்தலம் என்று. இந்த அலைந்து திரிந்த புனித ஸ்தலத்தின் மூல காரணம் என்ன என்று கேட்க போனால், இந்த சாரா என்கிற பெண்மணி ஆபிரகாமுடைய மனைவி என்று சொல்லப்படுகின்ற முதல் மனைவியாகிய சாராள் இரண்டாவது மனைவியாகிய ஆகாரை வெளியே அனுப்பிவிட்டு, அவள் என்னுடைய வாழ்க்கையிலே தலையிட வேண்டாம், அவள் என்னுடைய பிள்ளைக்கு சுதந்திரவாளியாய் அவளுடைய பிள்ளை இருப்பதில்லை, அவளையும் அவள் பிள்ளையும் கொண்டு போய் தூர தேசத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் என்று ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். ஆபிரகாமுக்கு இவர்கள் சொன்ன காரியம் துக்கமாய் இருந்தது. அவர் தேவனை குறித்து முறையிடும் போது சொல்கிறார், அவர்கள் சொன்ன காரியம் உனக்கு வேதனையாய் இருப்ப வேண்டாம், நீ சாராள் என்ன சொல்கிறாளோ அதன்படி நீ செய்ய கடவாய். அதன்படிதான் அந்த ஆகார் தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த பூமிதான் இன்று மதீனா பூமியாக இருக்கிறது. அது ஹோலி டெசர்ட் என்று அது பெயர் சூட்டி விட்டார் கர்த்தர் அந்த காலத்திலே. எதற்காக அந்த ஆகார் என்ற பெண்மணி அந்த பாலைவனத்திலே அலைய திரிய விடப்பட்டாலோ அதே அந்த அலைந்து திரிதல் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடந்தது. 40 வருட காலம் அந்த மதீனா பூமியை சுற்றி சுற்றி வந்தார்கள் இஸ்ரவேலர்கள். காரணம், தங்களுக்கு எகிப்திலே இருந்திருந்தால் வெங்காயம் கிடைத்திருக்கும், பூண்டு கிடைத்திருக்கும், பருப்பு வகைகள் கிடைத்திருக்கும். மோசே, எங்களை இங்கு கொண்டு வந்து வனாந்தரத்திலே சாகடிப்பதற்காகவா எங்களை இங்கு கொண்டு வந்தாய் என்று முறையிட்டதன் காரணமாக
அவர்கள் போய் சேர வேண்டிய தேசமாகிய கானான் தேசத்திற்கு சீக்கிரமாக அழைத்து கொண்டு போகாமல் 40 வருடம் காலமாக அங்கே அலைய விட்டதின் நோக்கம், அங்கே இஸ்மவேலின் தாயார் அங்கே அலைந்து திரிந்த பூமியில் இவர்களும் அலைந்து திரிந்து அதனுடைய பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான். என்றைக்கு அடிமை பெண் அடிமை பெண் அடிமை பெண் என்று இவர்கள் முத்திரையிட்டார்களோ, அவர்கள் வருங்காலத்திலே இவரை அடிமை பெண் என்றும் அடிமை பெண்ணின் சமுதாயம் என்றும் இவளை சொல்லாதபடிக்கு தான் 410 வருடங்கள் அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலே அடிமையாக்குகின்றார். அடிமை பெண் என்று சொல்லக்கூடாது என்ற காரணத்தினால் தான் அவளை அடிமையாக்கினார். ஆனால் இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிக் கொண்டு வருவது மிகவும் அவர்களுக்கு அந்த வேதத்தை புரியாத ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதுதான் தெரிகிறதே தவிர அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் அவள் மீது பரிதாபம் கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு வேறு வென்றும் சொல்வதற்கில்லை. இந்த புனித பூமியாகிய இந்த வனாந்தரத்தின் பெயர் ராக், அதாவது பாறை என்ற பெயர். இதற்கு தான் சேலா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கிரேக்க வார்த்தையிலே சேலா என்றால் பாறை என்பது பெயர். இதை தான் பெட்ரா என்றும் அழைப்பார்கள். பெட்ரா இதுக்குதான் இயேசு தன்னுடைய சீஷர்களில் ஒருவரான பேதுருவை நோக்கி, சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பாறை எனப்படும். உன் மீது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும். இது இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தது. அதாவது இந்த பாறையின் மீது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் என்பதை இயேசு கிறிஸ்து முன் அறிவித்திருக்கிறார். இதன்படி தான் இன்றைக்கு மதினா எந்த அளவிற்கு இயேசு முன் அறிவித்த அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக ஏசாயா 25:6 அதிகாரம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்த பண்ணுவார். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை நீக்குவார். சகல ஜாதிகள் மூடியிருக்கிற மூடலை இந்த மலையிலே அகற்றி போடுவார். இது நடந்தது. இது இன்றைக்கு அந்த மதீனா தேசத்தில் எல்லாருடைய முக்காடுகளையும் நீக்கப்பட்டு விட்டது. எல்லா ஜாதிகளும் ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஏற்கனவே சொல்லிய இந்த ஒரு தீர்க்க தரிசனம் மிகவும் அழகாக இங்கே நிறைவேறி இருப்பதை நாம் காணலாம். இதை யார் செய்கிறார்கள் என்று கூறினால், ஒரு தீர்க்கதரிசியை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறான், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சீயோனுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார், ரட்சிப்படையுங்கள், இஸ்ரவேலரை ரட்சிப்படையுங்கள், யாக்கோபின் வம்சத்தாரை ரட்சிப்படையுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரை ரட்சிப்படையுங்கள், யூதா வம்சத்தாரை ரட்சிப்படையுங்கள் என்று சொல்கிறார். இதுவரையில் ரட்சிப்பு யார் மூலமாக வந்தது என்றால், இஸ்ரவேல் மக்களின் மூலமாக தான் அநேக தூதர்கள் வெளிவந்தார்கள். அவர்கள் தான் ரட்சிப்பை உலகத்திற்கு பிரசித்தப்படுத்தினார்கள். யூதர்களிடத்திலே தான் அநேக தீர்க்கதரிசிகள் வெளிவந்தார்கள். அவர்கள் தான் உலகத்திற்கு பிரசித்தப்படுத்தினார்கள் ரட்சிப்பை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சீயோனுக்கு ரட்சிப்பை தருகின்ற இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள். அப்படி ஏற்கனவே அந்த சீயோன் ஏன் கதிகலங்கி போய்விட்டது என்று சொல்ல போனால், அந்த சீயோன் தேவனுடைய உடன்படிக்கையை வேறறுத்து போட்டுவிட்டது. அந்த சீயோன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டது. சீயோன் என்று சொல்வது இஸ்ரவேலர்களுடைய பழைய புனித ஸ்தலமாகிய எருசலேம். இந்த சீயோன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை அனைத்து புனித ஸ்தலங்களுக்கும் பொருந்தும் என்று பைபிள் கூறுகிறது. மக்கள் மதீனாவுக்கும் செல்லும், மக்காவிற்கும் செல்லும். காரணம், சீயோன் என்பது கர்த்தருடைய பாதஸ்தானம். கர்த்தர் தன்னுடைய பாதஸ்தானத்தை எங்கே வைக்கின்றாரோ அதெல்லாம் சீயோன் என்று அழைக்கப்படுகிறது என்று பைபிள் கூறுகிறது. ஆகவே இந்த ஒரு விஷயங்கள், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். உன் ஜாமக்காரர் சத்தம் கொடுக்கும் காலம் வரும். ஜாமக்காரர் இன்றைக்கு எந்த ஜாமத்தில் தொழ வேண்டும், எந்த ஜாமத்தில் கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று அன்றைக்கு பைபிள் கூறிய வசனங்கள் இன்றைக்கு நமக்கு ஃபஜராகவும் லொஹராகவும் அசராகவும் மகரிபாகவும் இஷாவாகவும் நமக்கு வகையறுக்கப்பட்டிருக்கின்றன.
பார்த்தீங்கன்னா அந்த ஜாமக்காரர் என்று பைபிளிலே அடிக்கடி வார்த்தைகள் வருகின்றது. அந்த ஜாமக்காரர் என்றால் என்ன? எப்படி ஜாமக்காரருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவர்களுக்கும் ஜாமக்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பைபிளிலே அடிக்கடி ஜாமக்காரர் என்ற வார்த்தை வருகிறது. அதனுடைய காரணம் என்ன? சங்கீதத்திலே, சபூர் வேதத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் 119 118 வசனங்களிலே, உமது வசனங்களை தியானிக்கும் குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய வசனங்களை தியானிக்கும் குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக, உம்முடைய வசனங்கள் எந்தெந்த ஜாமங்களுக்கெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ, தியானிக்கும்படி குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ, அதாவது ஃபஜர், லொஹர், அசர், மகரிப், இஷா என்று எத்தனை ஜாமங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒவ்வொரு ஜாமத்திற்கும் என் கண்கள் விழித்துக் கொண்டிருக்கும். என் கண்களை நான் அசர விட மாட்டேன், நான் தூங்க விட மாட்டேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். எரேமியா 31:6 சொல்கிறது, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிம் மலையில் உள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும். எப்ராஹிமின் மலம் தான் மதீனா பட்டணம். எபிராஹிம் என்பவர் யாக்கோபு அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 பிள்ளைகளில் ஒரு கோத்திரம், இப்ராஹிம் கோத்திரம். அவர்களுக்கு அருளப்பட்ட பூமி தான் மதீனாவை சேர்த்து அந்த பூமி. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? எழுந்திருங்கள், அஸ்லாத்து கைரில் மினன்னவ், தொழுகையை விட, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அதுதான் சொல்லியிருக்கிறார். அப்பவே எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று அந்த ஜாமக்காரர்கள், அந்த பாங்கு சொல்லுகிறவர்கள், ஜாமக்காரர்கள் என்றால் பாங்கு சொல்லுகிறவர்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் எப்போ வர அப்படின்னு கேட்டா அசருக்கு பிறகு பார்க்கலாம், மதியம் 12 மணிக்கு பார்க்கலாம் சொல்றது இல்லை, 4 மணிக்கு பார்க்கலாம் சொல்றோம், அசருக்கு பிறகு பார்க்கலாம், மகரிப் கழிச்சு பார்க்கலாம். நம் டைமிங்க ஜாமத்தை எப்படி வைக்கிறோம் என்றால், நம்முடைய தொழுகை கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாமங்களை தான் நாம் இங்கே முன்வைக்கின்றோம். இதைதான் பைபிளிலே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அப்படிதான் சொல்லுகிறோம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற சங்கீதம் 130:6 சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும், அந்த ஃபஜ்ர் தொழுகை எப்பொழுது வரும் என்று காத்துக்கொண்டு அதற்கு பாங்கின் ஓசையை அறிவிக்கின்ற அந்த ஜாமக்காரரை பார்க்கிலும் என்னுடைய ஆத்துமா மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறது. அதைவிட மிகவும் வேகமாக இருக்கிறது. வேகமாக வருவதற்கு என் ஆத்துமா காத்து கொண்டு இருக்கின்றது என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார். இந்த ஜாமக்காரர்கள், இந்த பாங்கின் சத்தம், இந்த மதீனாவிலே பாங்கின் சத்தம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயா 4:5 சொல்கிறார், அப்போது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அவைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் இரவில் அக்னி பிரஸ்தாபத்தையும் உண்டாக்குவார். பகலில் மேகத்தையும் இரவில் அக்னி பிரஸ்தாபத்தையும் உண்டாக்குவார். என்னை பார்த்தீங்கன்னா மக்கா மதீனாவை பார்த்தீங்கன்னா there is no night. அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து உதிர்ந்து அந்த புனித பூமியாகிய அந்த பரிசுத்த ஸ்தலங்களை மின்ன வைத்துக் கொண்டிருக்கின்றது. அங்கே இரவு இல்லை, இரவே இல்லை. அங்கே மிக அதிகபட்ச ஒளியை கொடுக்கின்ற மின்சார விளக்குகள் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவாய் இந்த வசனம், தீர்க்கதரிசன வசனம், முன்னறிவித்த வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். அப்போது கர்த்தர் சீயோன் மலைகளின் மேலும் அதன் சபைகளின் மேலும், சீயோன் மலையிலே கிறிஸ்தவன் இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அவன் கூற முடியும்? அவனுக்கு எங்க சபைகள் சீயோன் மலையில இருக்கு? அவனுக்கு எங்க மலைகள் சீயோன் மலையில சபைகள் இருக்கு? அவனுக்கு எங்க வாசஸ்தலங்கள் இருக்கு? சீயோன் மலையில வாசஸ்தலங்களும் சபைகளும் நிறைந்து காணப்படுகின்ற பூமி அந்த மக்கா மதீனா என்ற நகரம் தானே தவிர உலகத்தில் வேறு எந்த இடம் இருக்கிறது? வாசஸ்தலங்களும் சபைகளும் நிறைந்து காணப்படுகின்ற பூமி. அங்கே அக்னி ஸ்தம்பத்தை ஏற்படுத்துகிறார், அக்னி பிரஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறார். மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும், மகிமையானவைகளின் மேல் காவல் உண்டாயிருக்கும். 105 அல் குரான் சொல்லுகிறது, யானை படை என்ற அத்தியாயத்திலே, உமது இறைவன் யானை படையை எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறிவீரா? பிஃபோர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு முன்பாகவே மக்கா எப்படி காப்பாற்றப்பட்டது, இந்த வசனம் எந்தளவாய் உண்மையாய் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் காண்கின்றோம். உமது இறைவன் அந்த யானைப்படையை எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறிவீரா? அவர்கள் சூழ்ச்சிகள் அவர்களுக்கு தோல்வியிலே முடிந்தது. தோல்வியை முடிவாக்கினான். பறவைகளின் கூட்டம் பறந்தது. அவைகள் அக்னி கற்களை அவர்கள் மீது வீசியது. அவைகள் மெல்லப்பட்ட வைக்கோலை போல் ஆக்கினான். அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோலை போல் ஆக்கினான். என்றைக்கோ அழித்திட வேண்டும் என்ற மக்கா நகரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே அதை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவாய் இந்த வசனம் நம்மிடத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போது இந்த விஷயம், இதற்கு மூல காரணம் என்ன? இது உண்மையிலேயே மதீனா என்று சொல்லப்படுகிற இந்த பூமி உண்மையானது தானா? அது பைபிளில் சொல்லப்பட்ட அந்த விஷயம்தான் இந்த மதீனாவா என்று உங்களுக்கு கேள்வி எழும் என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். பின்பு ஆபிரகாம் அவ்விடம் இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு. இன்றைக்கு மதீனாவிலே அது பெத்தேல் மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கின்ற ஸ்தலம் மதீனா புண்ணிய ஸ்தலம். அந்த பூமி மதீனா நகரமாகிய மதீனா மக்கா உட்பட்ட அந்த பூமியை தான் அங்கே குறிப்பிடுகின்றார். அங்கே பின்பு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எந்த இப்ராஹிம் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு கர்த்தருடைய அந்த நாமத்தை அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தொழுது கொண்டான அந்த இடத்தம் இன்றைக்கு புனித ஸ்தலமாக மதீனாவாக இருக்கிறது. அன்பானவர்களே, அன்பான கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் எடுத்து வைக்கின்றேன். இதை பார்க்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு இதை வைத்து விடாதீர்கள். இது அநேக உண்மைகள் போய் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். இந்த உண்மைகள் எல்லாம் அவளிடத்திலே போய் சேர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பைபிள் கூறுகிறது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தில் உள்ளவைகளே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம். அந்தத்தில் உள்ளவைகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்களும் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட கடவுது. ஏசாயா 42. இயேசு கிறிஸ்து அங்கே உலக ரட்சகராக வராருன்னா கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்கள் எதற்காக கர்த்தருக்கு பாட்டு பாட சொல்றார்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. ஏதோ ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஏதோ உன் போதகர் சொல்வதை போல நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் என்றால் உன் போதகர் என்ன சொல்வார்? அங்கே கடவுள் என்னுடைய வீடியோவை சிடி போட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வார். அதை நீ வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். உங்களை நரகத்திற்கு அவர்தான் இயேசு கிறிஸ்து தெளிவும் திட்டமாய் சொல்லிவிட்டார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை நீங்கள் அதில் பிரவேசிக்க விடுவதும் இல்லை. பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை பூட்டி போடுகிறீர்கள். இந்த சேலா என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமத்தை குறித்து கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்கள் என்றும் வனாந்தரத்தின் அதன் ஊர்களும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களும் என்று பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது? 42:11 Let the wilderness of cities lift up their voice, the village that Kedar inhabitants, let the inhabitants of Selah sing. சேலா என்ற ஒரு ஊரையே அங்கு வைத்து விட்டார்கள் பைபிளில். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. தமிழில் மொழிபெயர்ப்பிலே அதை நீக்கி விட்டார்கள். அந்த சேலா என்ற பட்டணத்தை. சேலா என்று சொன்னால் அது மதீனா என்ற நகரத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. அது ஃபோர்ட் ஆஃப் ராக் ஃபோர்ட்ரஸ் அப்படி என்று சொல்வார்கள். அது மலைப்பாங்கான மலை பிரதேசம் என்று சொல்வார்கள். அந்த மலை பிரதேசத்திலாம் கர்த்தர் பாரான் வனாந்தரத்தில் இருந்து 10,000 பரிசுத்தவான்களோடு எழுந்தருளினார் என்று பைபிள் கூறுகிறது. அந்த மதீனாவை பற்றி அநேக விஷயங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாதபடினால் ஒரு சில காரியங்களோடு நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தை கொடுத்த ரப்பு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம்.